சிஎஸ்கே நண்பர்களே, உங்களுக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது எவனுக்கும் தெரியல. ஏன்னு கேட்டா, நல்லது நடந்தா கெட்டது நடக்கும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஃபர்ஸ்ட் நல்லதை சொல்லிடுறேன். என்னன்னு பார்த்தா, நேத்து நடந்த சவுத் ஆப்பிரிக்கா லீக்ல வந்துட்டு டெவால் பெர்கிஸ் சிங்கிள் ஹேண்டடா அடிச்சு போராடினான். 100 எல்லாம் அடிச்சு சும்மா துவம்சம் பண்ணான். அப்பேற்பட்ட மனுஷன் வந்துட்டு போராடியும் அவரால் வந்துட்டு கப்படிக்க முடியல. அடிச்சிருந்தா சூப்பரா இருந்திருக்கும். ஏன்னா ஒரு டிசர்வ், ஏன்னா நல்ல பிளேயரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்க டீமுக்கு வந்துட்டு அவன் தெறிக்க விடுவான். பார்த்துட்டே இருங்களேன். நிறைய மேட்ச் சிங்கிள் ஹேண்டடா முடிச்சு கொடுக்குற அளவுக்கு கேப்பபிலிட்டி இருக்குன்னு பல வாட்டி சொல்லியிருக்கேன். கெட்ட நியூஸ் என்னன்னா, சஞ்சு சேட்டோ எந்த ஐ உங்களுக்கு எத்தனை வாட்டி நாங்கள் ஜஸ்டிஸ் கேட்குறது? ஜஸ்டிஸ் கேட்டே பாவம், அந்த பாவம் பிள்ளை வர டென்ஷன் ஆயிடுவாங்க. இதுக்கு மேலே ஜஸ்டிஸே கிடையாது. ஏன்னு கேட்டா, இதுக்கு முன்னாடியும் பருத்தி மூட்டை குடோன்ல இருந்த கில்லு ரித்தம் பண்ணிக்கிங்க. நீ வந்து ஒரு 100 அடிச்சிருந்தா போதும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நீ அடிச்ச 300 வச்சு தான் நாங்கள் வந்து ஒப்பேத்திட்டு இருந்தோம். இதுக்கு மேலே உனக்கு ஜஸ்டிஸ் கேட்டோம்னா சப்பு சப்புன்னு 2 அப்பு தான் அனுப்பிடுவாங்க எங்களை. அதனால முடிஞ்ச அளவுக்கு அடுத்த மேட்ச்லயாச்சும் நீங்க ஃபார்ம் கார பாருங்க. அடுத்த மேட்ச் சான்ஸ் கொடுத்தா அடுத்த 200 அடிக்கிறீங்க, உங்களை அப்படியே வந்து டீமுக்குள்ள செக்யூர் பண்ணிடுறோம். பார்த்து பண்ணி விடுங்க சேட்டோ. உங்களை நம்பி பாவம் பல சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்துட்டு ஆர்வத்தில் இருக்காங்க. இந்த மாதிரி ஒன்று ஹெல்ப் பண்ணுங்க. ஏன்னா அவனும் பாவம் இல்லையா? அடுத்து சிஎஸ்கேவோட கேம்பெயின் வேற போக வேண்டி வரும். ஐபிஎல் வேற ஸ்டார்ட் ஆயிரும். பெர்ஃபார்ம் பண்ணுங்க சஞ்சு. என்னங்க கேப்டன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? அடுத்த கேப்டன்லாம் வேற பேசிட்டு இருக்காங்க.